நற்செய்தி வாசகத்தில் இயேசு பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் வெளிவேடக்காரத்தனத்தை சுட்டிக்காட்டுகின்றார். வெளிவேடக்காரர் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, மாறாக ஒரு மனிதரை சிதைக்கும் வார்த்தை, இழுக்கு தரும் வார்த்தை. இத்தகைய வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார் எனில் அவர்கள் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பக்தி முயற்சிகள், ஏராளமான பணத்தை நன்கொடை அளிப்பது போன்ற நல்ல காரியங்களை செய்வதால் மட்டும் நாம் இறையாட்சிக்கு தகுதியுடையவர்களாக முடியாது. இவை அனைத்தும் நமது விருப்பங்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமேயன்றி கடவுள் மீது கொண்டுள்ள உள்ளார்ந்த பக்தியுடன் செய்யப்படவில்லை எனில் அது பயனற்றதாகும். எனவே பரிசேயர்களைப் போல நாமும் வெளிவேடத்தனமாக வாழாமல் நமது வாழ்வை கடவுள் விரும்புகின்ற விதத்தில் வாழ முயல்வோம்.